பையன் விழுந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு அம்மா நல்லா வாடி அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் பையனுக்கு ரொம்ப மூச்சு திணறிடுச்சு. ஃபர்ஸ்டா பேசினது மூச்சு முட்டுதுமா, என்னால மூச்சு விட முடியல, தூக்குமா, தரையில இருக்கேன், எல்லா பக்கத்துலயும் ஏறி மிதிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் வந்து பயண கனவு இருந்தது இருந்துச்சு. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனான்னு சொல்லி சொல்றாங்க. பக்கத்துல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குமா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நினைச்சிருந்தா கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்போட அங்க கொண்டு போய் சேர்த்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் குழந்தைங்கள் எல்லாமே வந்து தனியார் ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருக்கோம். 10 நிமிஷத்துல தான் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனது எல்லாமே. அங்க இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சரி பிள்ளைங்க ஒரு அளவுக்கு தனியார் ஆஸ்பத்திரியில இருக்காமா, சேஃப்டியா இருக்காமா, பத்திரமா இருக்காமா, பக்கத்துலதான் ஹாஸ்பிட்டல், எல்லாமே சேஃப்டி. பிள்ளைங்க பொழைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். எனக்கு இது இடுப்புக்கு கீழே வந்து கால் வரல, போட்டு எல்லாம் நெரிசலா இருக்கும். என்ன 4-5 பேர் தூக்கி கொண்டு போய் தான் பக்கத்துல ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியா என்னை தூக்கி கொண்டு போய் நான் கெஞ்சினேன், அண்ணா என் பையனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னா நான் போய் பாக்கணும்னு ஒரு அண்ணன் காலெல்லாம் புடிச்சு கெஞ்சி அந்த அன்னைக்கு தூக்கி கொண்டு போய் நான் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க. வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா 10 நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து, அப்படிதானே சொன்னாங்க. என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன் கேக்குறேன். பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா, எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல தான் வச்சிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னைய ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிஹெச் நான் தப்பு சொல்லலாமா, எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லாதான் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு? என்னோட கேள்வி அதுதான். நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நான் பேசுறது வந்து சரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குல்ல, நான் பேசுறது தப்பாதான் பேசுறேன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு, யாருமே அதை எதிர்பார்க்கலன்னே வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிருந்துருக்கலாம்? போலீஸ் வந்து முன்னாடி வந்து இளைஞர்கள் எல்லாம் போக கூடாதுன்னு புடிச்சு தள்ளுறதுல வந்து அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கிறத தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அவ்வளவு இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் கமிட்டி வந்து அதை பண்ணல? எங்களோட கேள்வி அதுதான். என்ன மாதிரி எத்தனை பேர் குழந்தைகள் எல்லாம் பரிதவிக்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போக கூடாதுன்னு தள்ளிட்டு இருக்க அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டா அப்படி ஆயிடுச்சு. எத்தனை போலீஸ், கிட்டத்தட்ட 40-50 போலீஸ் அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வீடியோல எல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த 40-50 போலீஸ்ல ஒரு 10 போலீஸ் நினைச்சிருந்தால் கண்டிப்பா அங்க இருக்க 9 குழந்தை இல்ல ஒரு 2-3 குழந்தையாவது காப்பாத்திருக்கோம். தனியார் ஆஸ்பத்திரி அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த இடத்துல நெரிசல் எல்லாம் ஆயிருச்சு. தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கலாம், ஆனா சேர்க்கல. ஏன் இங்க இருந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளவு கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்ல போடணும்? அப்படி என்ன அவசியம்? இப்ப சேஃப்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, பிரீத்ல எதுவும் பிரச்சனை இல்ல, சேஃப்டியா அவங்களை கொண்டு போயிடலாம்னா டைம் ஆகும், சரி போயிடலாம். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்துலயே சேர்த்துருந்துருக்கலாமே, ஏன் சேர்க்கல? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா லாக் பண்ணிட்டாங்க. வீடியோல பார்த்தா தெரியும். தனியார் ஆஸ்பத்திரியா உள்ள லாக் பண்ணாங்களா, வெளியே? మనసుని హత్తుకుంటారు. பெரியவங்களும் அவங்க எத்தனை பேர் ஜிஹெச்ல அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சதா என்ன ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போனாங்க. நான் போய் பாக்குற வரைக்கும் என் பையனுக்கு அங்க எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் நான் போய் பாக்குறேன். என்ன ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க, நடுவுல ஒரு குழந்தை வயசு பொண்ணு, அந்த பொண்ணை தூக்கி அங்க ட்ரீட்மெண்ட் போட்டாங்க. என் பையன் இந்த செவுத்தோரம் படுத்திருக்கான். ஒரு அண்ணா சொல்லிதான் பையன் அங்க இருக்கான், மெருகலை சாப்பிட்டு போட்டுருந்தானா. இப்பதானா தெரியும் என் பையன் ஜிஹெச்ல வந்திருக்கானே பண்ணா சொல்லிதானே தெரியும்னு சொல்றேன். பாருமா நான் தான் உன் பையனை தூக்கிட்டு வந்து போட்டேன்னு படுத்திருக்கான் பாருமான்னு சொல்றாரு. அந்தானே பின்பக்கம் படுத்திருக்காங்க. பக்கத்துல யாருமே இல்ல, ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு வார்டு பையன் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, போலீஸ் கூட அந்த இடத்துல இல்ல. ஆனா அதே என் பையன் படுத்து கிடந்திருக்கான். என்னால காலையில வரல, கீழே விழுந்து என் பையனை தூக்கி கொஞ்சம் வாயோட வாய் வச்சு ஊதுறேன் அதுல நாடி திருப்பி இருந்துச்சு என் பையனுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் ஸ்ட்ரக்சர்ல வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க டாக்டர் எல்லாம் வந்தாங்க. இன்னொரு குழந்தை ஸ்ட்ரக்சர்ல வைக்கிற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு தான் என் பையன் எப்படி கருக்குறாம மூச்சு இருக்குமா, நாடி திருப்பு. டாக்டருக்கு மட்டும்தான் இந்த நாடி திருப்பு தொட்டு பார்த்தா உசுறு இருக்குங்க. எல்லாத்துக்குமே நார்மலா இருக்க எல்லா மெம்பர்ஸுக்குமே தெரியும்.
தொடுறேன். நான் இந்த இடத்துல வந்து ஹார்ட்ல அவனுக்கு வந்து துடிப்பு இல்லாம நல்லா தெரியும். இந்த இடத்துல அவனுக்கு துடிப்பு இருந்துச்சு. அதை தொட்டு பார்த்துதான் அவனுக்கு மூக்கு அடைச்சிட்டு வாயோட வாய வச்சு நான் ஊதுறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. வந்தோட்டி பையனை தூக்குனாங்க. தூக்கிட்டு எங்கெங்கயோ தூக்கிட்டு போறாங்கம்மா, இங்க தூக்கிட்டு போறேன், அங்க தூக்கிட்டு போறேன், இதை பண்ணதாமா போறோம்னு ஒரு வார்த்தை சொல்ல. இங்க தூக்கிட்டு போறாங்க, அங்க தூக்கிட்டு போறாங்க. ஒரு எந்த கலர் அவனை சுத்தி 6-7 டாக்டர் நிக்கிறாங்க. அப்ப அவங்க நாங்க பார்த்தா என் பையனுக்கு காத்து வரும், மூச்சு காத்து வரும். அதையும் அவங்க யோசிக்கல. என்னன்னு தானே கேக்குறேன். ஆமா நகரமா நானும் வந்து நின்று பாக்குறேன்னு அவங்கள்ட்ட சொல்லி இருந்தால் அவங்க அந்த வார்த்தை சொல்லலாம். அம்மா என்னமா இன்ஜெக்ஷன் போறீங்க சொல்லுங்கம்மா, என்னமா போறீங்கன்னு தான் கேக்குறேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ நவுந்து போ அப்படின்றாங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்து அந்த இடத்துல நிக்கிற ஒரு பேரண்ட் கிட்ட இந்த டாக்டர் இந்த மாதிரி படிச்சுட்டு இந்த வார்த்தை சொல்லலாமா? இது டாக்டருக்கு உண்டான ஒரு பொசிஷனா? அது அந்த வார்த்தையும் சொல்லலாமா? அந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேஷண்டா ஒரு பேரண்ட் மட்டும்தான். ஆனா அந்த இடத்துல நான் ஒரு குழந்தையோட அம்மா. அவங்களும் லேடிஸ் தான், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். அந்த இடத்துல எப்படி பேசணும்? நகர்ந்து போ, எங்களுக்கு தெரியாதா எல்லாம்? இன்ஜெக்ஷன் போட்ட அடுத்த நிமிஷம் தூக்கிட்டு என் பையனை மாத்திட்டு கொண்டு போய் இங்க கொண்டு போறோம்னு கூட என்கிட்ட சொல்லலாமா? எங்க தூக்கிட்டு போறீங்க, எங்க தூக்கிட்டு போறீங்கன்னு நான் கேட்டேன். நீ நவுந்து போமா, நீ முதல்ல நவுந்து போமா, எங்க வேலையை பார்க்க விடுமா. வேலையை பார்க்கட்டும். கொண்டு போய் இன்னொரு பெட்ல போட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஓடி 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 என் பையனோட அந்த மெரூன் கலர் சட்டையை வச்சுதான் தெரியும் என் பையன் அங்கிட்டு போறான், இங்கிட்டு போறான், அங்கிட்டு போறான், இப்ப போயிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான். அவ்வளவுதான், போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நர்ஸ் நிக்கல, ஒரு வார்டுபாய் நிக்கல. அவங்க அப்படியே பெட்ல போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க வேலை முடிஞ்சது. அப்புறம் நான் அப்படியே பக்கத்துல உட்காந்து